அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? வீரன் செந்தில் பாலாஜி வாழ்க வாழ்கவே. அப்புறம் என்னங்க? அப்படிதான் சொல்லணும். 2023ல செந்தில் பாலாஜிக்கு எப்போ நெஞ்சுவலி வந்தது? அமலாக்கத்துறை ரைடுலாம் பண்ணிட்டு ஒரு 4, 5 மணி நேரம் செந்தில் பாலாஜிய புடிச்சு கிடுக்குப்புடி விசாரணை அப்படிங்கிறத நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் தலைவன் யோசிச்சுட்டு, இனிமே இருந்தா நோண்டி நொங்க எடுத்துருவாங்க போல, நம்ப வாயில இருந்தே போட்டு வாங்கிடுவாங்க போல அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 4, 5 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் தான் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு வெளியில வந்தாரு. மருத்துவமனைக்கு போனாரு. ஆனா ஏவாவேலு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விசாரணைக்கு ஆஜராகவே இல்ல. அதுக்கு முன்னாடியே அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏவாவேலு சாருக்கு வந்து உடல்நிலை சரியில்ல, அதனால ஆஜராக முடியாது, வேற நாள் ஒரு தேதி கொடுங்க, அப்ப வந்து ஆஜராவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஏவாவேலு தொடர்புடைய பல இடங்கள்ல ரைடு நடத்தினாங்கல்ல. நடத்தினதுக்கு அப்புறம் அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. அங்க இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க, பணம்லாம் எடுத்தாங்க. சோ அது சம்பந்தமா ஏவாவேலு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஏவாவேலுக்கு சம்மன் அப்படிங்கறத அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்து ஆஜராகி நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஏவாவேலு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு நம்ம ஏவாவேலு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆக்டிவா நல்லா தான் இருந்துட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு காலையில திடீர்னு என்ன ஒரு செய்தி வெளியாயிடுச்சு அப்படின்னா ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க ஏவாவேலு சாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, சோ எங்களுக்கு தேதியை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன நாடகம் இது? என்னத்துக்காக இந்த தேதி அந்த டைம் கேட்டிருக்காங்கல்ல, என்னத்துக்காக கேட்டிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேற ஒண்ணுமே கிடையாது. டிஸ்கஷன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய கபில் சிபில் மாதிரி பெரிய பெரிய ஒரு ஹியரிங்க்கு 40 லட்சம் 50 லட்சம் வாங்குற வழக்கறிஞர்கள் அத மாதிரி நபர்கள் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட், திமுக தான் இந்த லீகல் விங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சார் நீங்க டைம் கேட்டு அடுத்த வாரம் வந்து ஆஜராகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, நீங்க போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் தோண்டி எடுத்துருவாங்க, அதுவும் இப்ப இந்த பேரம் பேசின விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதுல உங்க பேரும் அடிபடுது, அதுல ஏதாவது ஒரு கேள்வியை உள்ள கொண்டு வந்து நீங்க ஏதாவது உளர போய் செந்தில் பாலாஜி நீங்க உதயநிதி எல்லாம் சேர்ந்துதான் இந்த பேரம் பேசுறதெல்லாம் நடத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த வழக்கு இல்லாம அந்த வழக்கும் உங்க மேல சேர்ந்து பாயும். சோ நீங்க ஆஜராகிறது சரியா இருக்காது சார், போய் மருத்துவமனையில படுத்துக்குங்க சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏவாவேலு சென்னையில இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில போய் படுத்துருவாரு. ஏதாவது நெஞ்சு வலி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து, அங்க வந்து அவருக்கு நாங்க ஸ்டண்ட் வச்சிருக்கோம், அங்க வந்து அதுல வந்து இந்த நரம்பு இங்க வளைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மருத்துவமனை, கே நேரு மருத்துவமனை, திமுக மருத்துவமனையா சோ ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணிடுவாங்க. ஏவாவேலுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, நெஞ்சில பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஏவாவேலு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எங்க சார் எல்லாம் சும்மா விசாரணைக்கு கூப்பிடாதீங்க, அவரே ஹார்ட் பேஷண்ட், சும்மா நீங்க விசாரணைக்கு கூப்பிடுறப்பெல்லாம் வந்துட்டு இருந்தா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசு பொறுப்பே இருக்குமா, தாவேக அரசு பொறுப்பே இருக்குமா, லஞ்ச ஒழிப்புத்துறை அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பொறுப்பே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா அப்படிங்கிறத போடுவாங்க. அதை தாண்டியும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இதை மாதிரி இருக்கு அப்படின்னு வர வைக்குது அப்படின்னா, அப்படியே கூட 4, 5 அட்வொகேட் அப்படியே அப்படின்னு ஏவாவேலு அவங்க கூட போயிட்டு அவங்க உள்ள விசாரணையில இருக்காங்கன்னா வெளியில நிற்பாங்க. ஒரு மணி நேரம் விசாரணை, பொதுவா இத மாதிரி விசாரணைங்கிறது 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட போகும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஏவாவேலுகிட்ட விசாரணை நடக்குது அப்படின்னா வெளியில அட்வொகேட்லாம் நின்று ஐயோ எங்க சாருக்கு டேப்லெட் போடணும், இல்லைன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும், அவருக்கு எவ்வளவு ஹார்ட் பிரச்சனை தெரியுமா, நீங்க 1 மணி நேரம் ஒரே இடத்த அவரை உட்கார வச்சீங்கன்னா அவருக்கு மன அழுத்தம் அதிகமாகிடும், பிரஷர் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தை ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர்கள் கலைப்பாங்க. இந்த ஆயுதத்தை வச்சுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே பொழைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை அதே ஆயுதம் இந்த ஏவாவேலுவை காப்பாத்துதா இல்ல என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இது சம்பந்தமா அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிடி அரசகுமார் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகள் சங்கம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேர்ல வந்து வச்சிருந்தாரு. சோ அவர் வந்து நான் லைசன்ஸ் வாங்கி தரேன், ரினியூவல் பண்ணி தரேன், புது கட்டடத்துக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டாரு. ஒரு 100 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில அவரை கைது பண்ண விஷயம் வந்து அப்படி ரொம்ப பெருசா போச்சு. நமக்கு இது நடந்தது எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையில. சரி, இந்த அரசகுமார் 100 கோடி ரூபாய் ஒரு சாதாரண நபர் ஒரு 100 கோடி ரூபாய் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு செய்தி வருது. இதுக்கு பின்னாடி நம்ம அன்பில் மகேஷ் பேரு அடிப்படையிலேயே என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு தேடி போய் பார்த்தா அந்த அசிஸ்டண்டே, அதாவது இவர் அன்பில் மகேஷுக்கு டைரக்ட் அசிஸ்டன்ட் கிடையாது இந்த பிடி அரசகுமார், இடையில முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்காரு. சோ அன்பில் மகேஷ் இங்க, முத்துக்குமரன் இங்க பிடி அரசகுமார், இந்த நபரே 100 கோடி ரூபாய் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த அன்பில் மகேஷ் எவ்வளவு பண்ணிருப்பார் அப்படின்னு தேடணும்ல, தேடி வெளில கொண்டு வரணும்ல. நாம தேடி போறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா
டி நகர்ல பள்ளிக்கல்வித்துறை, அதாவது நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு வீடே வச்சிருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க அங்க ஒரு ரூம் போட்டு தான் லஞ்சம் வாங்குறது. எல்லா ஸ்கூலும் தமிழ்நாடு முழுக்க 8000க்கு மேற்பட்ட பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு 10 லட்சம் வாங்கினாவே எத்தனை கோடி போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. சோ எல்லாரும் அங்கதான் வந்து டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல தான் வந்து லஞ்சம் அப்படிங்கறத கொடுத்துட்டு ரினியூவலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வாங்கிட்டு போயிருக்காங்க. சோ அதை அடுக்கிறதுக்குன்னே டி நகர்ல ஒரு வீடே ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க அன்பில் மகேஷ் தரப்பு. அதுக்கப்புறம் அங்க அடுக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து எப்படி ஒயிட்டா மாத்துறது, எங்கெங்க யாரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற எல்லா வேலையுமே நடந்திருக்கு. சோ இதுல இந்த பிடி அரசகுமார் எப்படி மாற்றார் அப்படின்னா, இவர் எப்படி மாற்றினார் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த பிடி அரசகுமார் கூட வந்து பழனியப்பன் அப்படின்னு நினைக்கிறேங்க, 2 பேர் வந்து இந்த வேலையை எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மேல முத்துக்குமரன், அதுக்கு மேல வந்து நம்ம அன்பில் மகேஷ். இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரவங்கள்ட்ட ஒரு ஸ்கூல், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கள்ளக்குறிச்சில இருந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இதை மாதிரிங்க நாங்க புதுசா செகண்ட் ஃப்ளோர் எழுப்பலான்னு இருக்கோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்கறாங்க அப்படின்னா, என்ஓசி வேணுங்க அப்படின்னா அதுக்கு இத்தனை லட்சம் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா, வாங்கிக்கிட்டு இதை மாதிரி இவங்க வந்தாங்க, இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இங்க முத்துக்குமரன் செய்தி போச்சு அப்படின்னா உடனடியா அதுக்கான அனுமதி அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலுக்கு கிடைச்சிரும். சோ இதுதான் ப்ரொசீஜரா நடந்துட்டு இருக்கு. சோ இந்த 10 லட்சம் பணம் வருது இல்ல, இந்த 10 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த பர்மிஷனுக்கு 10 லட்சம் அப்படின்னா அந்த 10 லட்சம் முத்துக்குமரனுக்கு போயிட்டு அதை வந்து ஒரு பினாமி மாதிரி இருந்து அன்பில் மகேஷ் மாட்டாம என்னென்ன செய்ய முடியுமோ இப்படி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இது ப்ரொசீஜரா தானே போயிருக்கு, அப்புறம் எப்படி இந்த பிடி அரசகுமார் மாற்றார் அப்படின்னா, இந்த பிடி அரசகுமார் இருக்காருல்ல, அவர் கூட இன்னொரு நபர் இருக்காருல்ல, சோ இவங்க சேர்ந்துக்கிட்டு சில ஸ்கூலுக்கிட்ட பணம் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. நான் உனக்கு பர்மிஷன் தானே தலைவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு பணம் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை இந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர்கிட்ட கொடுக்கல. இந்த முத்துக்குமரன் இவங்க இந்த பணத்தை கொடுத்தாதான் அவங்களுக்கு என்ஓசி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஸ்கூல் வந்து பணம் கொடுத்தாங்களோ அந்த பணம் வந்து இந்த முத்துக்குமரன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூலுக்கு என்ஓசி அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இவங்க கொடுக்காம அழுத்தி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டிய போட்டுக்கிட்டு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு, நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி முடிகிற காலகட்டத்தில் அப்படியே உழைப்பு விட்டு போயிடுவான். ஆட்சி முடிஞ்சுன்னா எவன் மாட்டினா நமக்கு என்ன, நாம ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தவன் மட்டுமே 100 கோடி ரூபாய் ஆட்டை அப்படிங்கிறத இந்த திமுக ஆட்சி கடைசி காலகட்டத்தில் போட்டிருக்கான். இதுல நிறைய பேர் வந்து பணம் கொடுத்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த பிடி அரசகுமார் அந்த அவங்க கூட்டாளி எல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு, அவங்க என்னடாதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் ஏங்க இதை மாதிரி நான் இவ்வளவு பணம் கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோ இந்த நபர் மட்டுமே 100 கோடி ரூபாய் நான் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆட்டையை போட்டது மட்டுமே 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்பனா இந்த ஆள் ஆட்டையை போட்டது மட்டுமே 100 கோடி அப்படின்னா பர்மிஷன் வாங்கி சரியா கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டில் 8000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து ஒரு ஸ்கூலு ஒரு விஷயத்துக்கு மட்டும் பர்மிஷன் வாங்காதுங்க, 4-5 விஷயத்துக்கு வருஷம் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்க ஒரு மேல செகண்ட் ஃப்ளோர் எழுப்புறீங்க, இல்ல புதுசா ஒரு கட்டடம் கட்டுறீங்க, இல்ல யூசுவலா ரினியூவல் பண்றீங்க, வருஷம் எல்லா ஸ்கூலும் ரினியூவல் பண்றோம், அத மாதிரி ரினியூவல் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஸ்கூலு ஒரு வருஷத்துக்கு 4-5 முறை என்ஓசி அப்படிங்கிறது வாங்க வேண்டியது இருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் இந்த 8000 ஸ்கூலு கிட்ட இருந்தும் பணம் வந்து இது அன்பில் மகேஷ்க்கு போயிருந்தது அப்படின்னா, இங்க 100 கோடி அப்படின்னா இங்க எத்தனாயிரம் கோடியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த பணத்தை தான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் வச்சு, வீடு இதுக்குன்னு தனியா வீடு வாடகைலாம் எடுத்து வச்சிருப்பாங்க, பின்ன சீக்கிரட்டா இருக்கிறது இல்லையா, சோ அத மாதிரி தனியா வீடு வாடகை எடுத்து வச்சு அங்கதான் அந்த பணம் எல்லாம் லஞ்சமா வாங்குற பணம் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து அங்க அடுக்கப்பட்டு தான் அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சோ ஆனா நமக்கு பாக்குறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிடி அரசகுமார் தான் பெரிய குற்றவாளி, 100 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த விஷயம் இதோட முடியல, தேடி உள்ள போனாங்க அப்படின்னா இது அன்பில் மகேஷ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அதே மாதிரி சில ஸ்கேமு சில திருட்டுலாம் வந்து ஆதாரங்கள் இருக்காது, பட் இதுல வந்து நேரடி ஆதாரம் அப்படிங்கிறது ஈஸியா சிக்கும். ஸோ தாவேக்கா நினைச்சாங்க அப்படின்னா உடனடியா இந்த வழக்குல வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம அன்பில் மகேஷ் மேல வழக்கு பதிவு செய்யலாம், எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடலாம் அப்படின்னு நாம கேட்டவங்க எல்லாருமே சொல்றாங்க. பட் தாவேக்கா அரசு என்ன பண்றாங்க, அந்த பிடி அரசகுமார் நேரம் நோண்டி நொங்கு எடுத்தாங்கன்னா அவரே உளறி இருப்பாரு, இதுதான் நடந்ததுங்கன்னு உளறி இருப்பாரு. பட் என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏண்டா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லுவாங்க. ஆனா அன்பில் மகேஷோடைய அசிஸ்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா இருக்கவனே ஒரு 5 வருஷத்துல 100 கோடி ரூபாய் ஆட்டைய போடுறான் அப்படின்னா
நீங்களாம் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க, பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா இந்த திமுக காரங்க பணத்துக்காக 10 கிடையாது 11, 12, 13ன்னு எத்தனை வேணாலும் செய்வாங்க போல.